அனுவாவி சுப்பிரமணிய திருக்கோவில். பெரிய தடாகம் அருகில் இருக்கிற அனுவாவி சுப்பிரமணிய திருக்கோவில் அனுமனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் வேலூண்டி தீர்த்தம் வர வைத்த இடம், வள்ளி தேவியோட காட்சி கொடுத்த இடம். இன்றைய தினம் சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கேன். நவகிரக சந்நிதி, கொடிமரம், பலிபீடம். சுவாமி சந்நிதியில் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, மலையை பாருங்க. யாகசாலை, எழில் சூழ்ந்த மலை, அருமையான ரம்யமான இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கு. இதே எடுத்துக்கங்க. கோவிலுடைய ஸ்தல வரலாறு பாருங்க. இதில் 1-2 சின்ன சின்ன எழுத்துப்பிள்ளைகள் இருக்கும். அனுவாவி சுப்பிரமணிய திருக்கோவில். கோவில் படி வழி பாருங்க. இதுதான் இறங்கி வர படி. ஏறி வர்றாங்க பாருங்க பக்தர்கள். தீர்காயுஷ்மான் பவ, விஜய் பவ, சர்வமங்கல பிராப்தி தஸ்து. இன்னைக்கு கோவை மாவட்டம் தடாகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் திருக்கோவிலில் இருக்கேன். சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கேன். இந்த கோவிலில் விசேஷம் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை எடுத்துன்னு போகிறச்சு அவருக்கு ஏற்பட்ட தாகத்தை தீர்க்கிறதுக்காக முருகப்பெருமான் தன் கை வேளால் ஒரு ஊற்று தோண்டி அதில் தாகத்தை தீர்த்தார். வள்ளி தேவியானோட அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. விசேஷமான ஸ்தலம், வந்து தரிசனம் பண்ணுங்க. மலை மேலே முருகனுக்கும் மேற்கு திசையில் அருணாச்சலேஸ்வரர் பாலிக்கிறாரு. கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க. இயற்கை எழில் சூழ்ந்த ரம்யமான இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தோடு வாங்கோ. பிரார்த்தனை ஸ்தலம். உங்கள் வேண்டுதலாக நிறைவேறும். விஜய் பவ, தீர்காயுஷ்மான் பவ, சர்வமங்கல பிராப்தி தஸ்து.